கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நாம மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி 2024 வருஷம் மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போறோம். முதல்ல இந்த வார விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த வாரத்தில் மிக முக்கியமான ஒரு விசேஷம் சஷ்டி விரதம். இந்த 13ஆம் தேதிக்கு சஷ்டி விரதம் நம்ம அனுஷ்டிக்கிறோம். சஷ்டி விரதம் ஒரு அற்புதமான விரதம். முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தை நமக்கு பரிபூர்ணமா தரக்கூடிய விரதம். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறவாளுக்கு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த அற்புதமான ஒரு உபாயம் சஷ்டி விரதம் இருக்கிறது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு உருவாகும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கா. சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும்னு அந்த பழமொழி அதனால தான் வந்தது. அதனால சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்பிச்சிருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா கடுமையான எதிரிகள் தொந்தரவு இருக்கு, வாழ்க்கையில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற காலகட்டத்தில் எல்லாம் இந்த சஷ்டி விரதம் இருந்தோம்னா நம்மை காப்பாற்றும் சஷ்டி விரதம். இப்ப பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு இணைவு கிரகங்கள்ல இப்ப இருக்கு. பலரும் பயனர் இருக்கா, சார் செவ்வாய் ராகு இணைவு இருக்கு சாருங்கிறார். அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த செவ்வாய் ராகு இணைவு இருப்பதை கண்டு நமக்கு ஒரு அச்சம் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சஷ்டி விரதம் இருப்பது என்பது மிகப்பெரிய உயர்வுகளை நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணை வகுத்து கொடுக்கும். இந்த வாரத்துல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 19ஆம் தேதி சர்வ ஏகாதசி. சர்வ ஏகாதசி அன்னைக்கு நம்ம உபவாசம் இருக்கணும். உடம்பு சுத்தமா மனசு சுத்தமா இருக்கணும். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படுங்கிறார் வள்ளுவர். இந்த உடம்பு சுத்தமா வச்சுக்கணும், சோப் போட்டு குளிச்சுடுறோம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் சுத்தமாகணும். என்ன பண்றது? உள்ளம் சுத்தமா இருக்கிறதுக்கு வாய்மை, உண்மையை பேசும்போது இந்த உடல் சுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு ஃபாஸ்டிங் தேவைப்படுறது, அப்பப்போ விரதம் தேவைப்படுறது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட விரதங்களில் ஒண்ணுதான் சர்வ ஏகாதசி. நாராயணன் நம்ம சரணாகதி அடைகிறோம். அப்படி அற்புதமான நாள் சர்வ ஏகாதசி. இந்த வாரம் வருது 19ஆம் தேதி. பயன்படுத்திக்கோங்க, விரதம் இருங்கோ, நன்மைகள் நடக்கும். இந்த வாரத்துல சந்திர பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு அஸ்தம் நட்சத்திரம் வரைக்கும் டிராவல் பண்றார். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த நன்மைகளை தரப்போறது. குறிப்பா 13ஆம் தேதி அன்னைக்கு நல்ல பணவரவு வரக்கூடிய யோகம் உண்டு. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு எஜுகேஷன் சம்பந்தமா நமக்கு ஒரு தடை இருக்குன்னா அந்த நாள்ல அந்த தடை நீங்கும். வியாபாரத்துல ஆன்லைன் பிசினஸ் ரொம்ப நல்ல லாபமா நடக்கும். அதே மாதிரி 14ஆம் தேதி எடுத்துட்டா அந்த நாள்ல வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. 14ஆம் தேதி வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு ஒரு சிறந்த நாளா இருக்க போறது. உங்க பிசினஸுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் 15ஆம் தேதி ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கிறவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு.
படிப்புக்கு தேவையான எஜுகேஷன் லோன் கிடைக்கும். குடும்பம் சந்தோஷமா இருக்கு. 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சில ஹெல்த் இஷ்யூஸ் சிலருக்கு தெரியும். அது அந்த நாள்ல குரு பகவானை வழிபட்டேன்னா அந்த ஹெல்த் இஷ்யூலேருந்து நம்ம தப்பிச்சுக்கவும் முடியும். அன்னைக்கும் நல்ல கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. பலருக்கு புதுசா வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. சிலர் வேலையிலேருந்து இன்னைக்கு விஆர்எஸ் வாங்கிப்பீங்க. 17ஆம் தேதி பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இந்த வாரம் அதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாரமா இருக்கு. குடும்ப உறவுகள் நன்னா இருக்கும். அப்படி இந்த வாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேன்மை இருக்கு. நீங்க 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா சூரிய பகவானுடைய பயிற்சி அதுக்குள்ள நமக்கு நடந்துடும். சூரிய பகவானுடைய தனஸ்தானத்துக்கு வர அப்ப குடும்ப வருமானம் பெருகும். நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் அப்ப கிடைக்கிறது. 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாள். ஒரு ஹவுசிங் லோன் சம்பந்தமான விஷயங்கள், புதுசா வீடு கட்டக்கூடிய சிந்தனைகள் இதெல்லாம் அதிகரிக்கும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அப்படி இந்த வாரம் உங்களுக்கு அமையிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வாராகி அம்மனை வழிபடணும். வாராகி அம்மன் வழிபாடு பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தரும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரமா அமைகிறது. அதுக்கு காரணம் ஒரு செல்வ செழிப்பான சூழ்நிலை இருக்க போறது. உங்க குடும்பத்துல அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் வரக்கூடிய செய்திகள் வரும். அடுத்த கட்ட முன்னேற்றம் உங்க குடும்பத்துடைய பினான்ஸ் கூட போறது. குடும்ப உறுப்பினர்கள் நிறைய இடங்கள்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு புதிய வருமானம் கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு சிலருக்கு வருமானம் பெருகும். உங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஆனால் குடும்பத்தில் ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும் இந்த வாரம். அதை மறுக்க முடியாது. ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு மன உளைச்சல் அது இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு போகும். ஆனால் குரு பகவான் அனுக்கிரகத்தினால பணப்புழக்கம் இப்ப பெருசாக. கட்டிய மனைவிக்கு சில வருத்தங்கள் இருக்கும். உங்கள் கட்டிய மனைவியோ ரிஷபராசிக்காரருடைய கணவன்மார்களுக்கோ சில மன வருத்தங்களும் சில கலக்கங்களும் இருக்கும். கணவருடைய உடல் நலத்திலும் இப்ப கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதுவும் முக்கியம். பிசினஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. கலைஞர்களுக்கு இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லா கிடைக்கும். மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான வாரமாக, உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல வாரமா இருக்க போறது. நிறைய பேருக்கு நியூ சான்சஸ் கிடைக்கும். ஒவ்வொரு துறையிலும் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நல்ல வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு மயிலம் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டங்கள் பெருகும். மயிலம் முருகன் வழிபாடு எல்லா நன்மைகளையும் தரும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான சூழ்நிலை இப்ப நிலவ போறது. புதன் பகவான் மிகுந்த அனுக்கிரகம் பண்ண போறார். உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் பாருங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக்குவதற்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. குரு பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். அம்மானால சிலருக்கு மனசு கஷ்டம். நம்ம தாயை சரியா கவனிச்சுக்க முடியலையே, நம்ம தாய்க்கு சரியா சோறு போட முடியலையே, நம்ம தாய் வெளிநாட்டில் இருக்காளே, நாம வெளிநாட்டில் இருக்கோம், நம்முடைய தாய் இந்திய தேசத்தில் இருக்கா, அவளை நம்ம சரியா கவனிச்சுக்க முடியலையே, இப்படிங்கிற மனதில் வருத்தம் இருக்கிறவாளுக்கெல்லாம் எல்லாருக்கும் வருத்தம் தீரும் நல்ல காலம். மாத்ரு ஸ்தானத்தை
குரு பகவான் பார்க்கக்கூடிய அற்புதமான காலம் அப்படிங்கிறதுனால தாயாருடைய உடல் நலம் சீராகும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் இப்ப சரி பண்ணுவீங்க. 4வது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். வீட்டில் இருக்கக்கூடிய ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் இப்ப சரியாகும். ஒரு நிவர்த்தி பண்ணுவீங்க. பணம், வீடு விஷயத்திற்காக பணம் அதிகம் செலவழிப்பீங்க. உங்க பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம் போன்ற விஷயத்திற்காக பணம் செலவழிப்பீங்க. வெளிநாட்டு பயணத்திற்காக பணம் செலவழிப்பீர்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பணம் செலவழிப்பீங்க. தங்கம் வாங்குவீர்கள். நிறைய பேர் அந்த யோகம் இப்போ இருக்கு. பிசினஸ் பண்றவங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம், சந்தோஷமான முன்னேற்றமும், கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும். இது எல்லாமே நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருப்பது புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்க போறது. எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த வாரம் நல்ல வாரம். பெண்களுக்கு மிகுந்த யோகங்கள் தேடி வரும். எந்த ஃபீல்டில் நீங்க இருந்தாலும் அந்த ஃபீல்டில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்ப வாழ்க்கை நன்னா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பால் வண்ணநாதர். பால் வண்ணநாதரை வழிபடுங்கோ, நன்மைகள் நடக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு அருமையான வாரமா இருக்க போறது. நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேற போறது. ரொம்ப நாளா மனசுல ஒரு ஆசைப்பட்டீங்க, நான் ஃபாரின் போகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஃபாரின் போற விஷயங்கள் இப்ப நிறைவாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறையும். ஒரு படிப்பு சம்பந்தமான உங்களுடைய முயற்சி, ஒரு எஜுகேஷனல் லோன் கிடைக்கணும்னு நினைச்சீங்க, சக்சஸ் ஆகும். ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த வாய்ப்புகள் கூடி வரும். பிள்ளைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கடகராசிக்காரர்களுக்கு மறையும். புதுசா வேலை தேடுறீங்க வச்சுக்கிடுங்களேன், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சூரிய பகவானுடைய அனுக்கிரகமும் இப்ப நமக்கு அமைஞ்சிருக்கு. எங்க? நம்மளுடைய லாபஸ்தானத்துல நல்ல தன லாபம். சூரியன் நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நம்ம ஜாதகத்துக்கு. ஆகவே நல்ல தன லாபம். இந்த குரு சூரியன் சேர்க்கை நமக்கு மிகப்பெரிய தன லாபத்தை, காசு பணம் வருமானத்தை கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது. புதியதாக சாதனைகள் படைப்பார்கள். புதிய விஞ்ஞானிகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உருவாகக்கூடிய நேரம். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பல புதிய கண்டுபிடிப்புகள் வரப்போறது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பல புதிய கண்டுபிடிப்புகள் வரப்போறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற செல்போன், பல மாற்றங்கள் அதுல வரப்போகுது. ஏஐ டெக்னாலஜி இருக்கு பாருங்க, அந்த டெக்னாலஜினால பல மாற்றங்கள் நம்ம வாழ்வியல் ஏற்பட போறது. இதெல்லாம் குரு பயிற்சி நமக்கு தரப்போற அற்புதங்கள். பெண்கள் பல உயர் பதவிகளுக்கு வரப்போகிறார்கள். நம்ம பல நிகழ்ச்சிகள் அதை சுட்டிக்காட்டி இருக்கோம். நம்மளுடைய பணம் எல்லாமே டிஜிட்டல் மயமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் உருவாக போறது. நிறைய நன்மைகள் நடக்க போறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும், கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி. அவளை வழிபடணும். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை வழிபட எல்லா நன்மைகளும் உங்க வாழ்க்கையில உருவாகும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டபுஜ சாந்தி துர்க்கை எங்க இருந்தாலும் போய் வழிபடலாம். அஷ்டபுஜ சாந்தி துர்க்கை, அவளை வழிபாடு செய்யலாம். மகிஷாசுர மர்த்தினியை வழிபடணும். மகிடன் என்ற அசுரனை அழித்ததனால் அவள் மகிஷாசுர மர்த்தினி. அந்த துர்க்கை வழிபாடு செய்யணும். சார், நான் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கேன் சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னா, நீங்க நெட்ல இருந்து அந்த படத்தை எடுத்து அந்த படத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கு. பயணங்களில் கூடுதல் பாதுகாப்பு தேவை.
சகோதரனுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். வண்டி வாகனங்களை போறோம், அது செல்ஃப் டிரைவிங்ல போறோம்னா ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம். சிம்மராசிக்காரர்கள் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது இப்ப நல்லது. காசு பணம் வருமானம் பெருகக்கூடிய நேரம். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்ப பலருக்கு உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் கவலைகள் மறையும். இதுவரைக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாத பலருக்கு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். உங்கள் குடும்பத்தாருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய யோகம் இப்போ உண்டு. பிசினஸ்ல அந்நிய நாடு தொடர்புடைய பிசினஸ் பண்றவாளுக்கு, எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவாளுக்கு, இம்போர்ட் பிசினஸ் பண்றவாளுக்கு நல்ல வளர்ச்சி காத்துட்டு இருக்கு. மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் சித்திக்கிறது. நல்ல நேரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உப்பிலியப்பன். உப்பிலியப்பன் வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் பெருகும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவானுடைய அனுகூலம் இருக்கு பாருங்க. லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து இந்த வாரம் பயணத்தை துவக்குகிறார். குருவுடைய சாரத்தில் இந்த வார பயணம் துவங்கிறது. அப்ப இந்த வாரமே ரொம்ப நன்னா இருக்க போறது. காரணம், குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பெறுகிறது. நல்ல சான்ஸ் கிடைக்கிறது. வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து உங்களை ஃபாரினுக்கு அனுப்புவா. நீங்கள் வேலை நிமித்தமாக வெளிநாடு பயணங்கள் செய்வீர்கள். வெளிநாட்டில் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவாளுக்கு இப்ப வேலை வாய்ப்பு கிடைக்க போறது. கன்னிராசிக்காரர்களுக்கு ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்ப உறவிலும் கவனம் தேவை. 8ஆம் இடத்துல சுக்கிரன். நாம ஒண்ணு நினைச்சா நம்ம ஒய்ஃப் இன்னொன்று நினைப்பா, இல்ல ஒய்ஃப் ஒண்ணு நினைச்சா நாம வேறுபட்டு நினைக்க போறோம். இப்படி மாறுபட்ட கருத்து. அவ குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் தேவை. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்கள்ல பாதிப்பு சிலருக்கு கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்யற சூழலும் பலருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போறது. பிஸ்னஸ் பண்றவங்க பிஸ்னஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்கள் கவனத்தை சிதறடித்து உங்க பிஸ்னஸை பாழ் செய்வதற்கு சூழ்நிலைகள் இப்போ இருக்கு. கெடுக்கிறதுக்கு, பிஸ்னஸை கெடுக்கிறதுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். கவனமா இருக்கோ. கலைஞர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிக கவனம் தேவைப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர். நெல்லையப்பனை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளையும் நெல்லையப்பர் அனுக்கிரகம் செய்வார். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு வாரம். முதல் அனுகூலம், உங்களுக்கு நல்லா வேலை கிடைக்க போறது. வேலை இல்லாத பல துலா ராசிக்காரர்களுக்கு இப்ப வேலை கிடைக்கும். இது ஒரு அனுகூலமான விஷயம். ஆபீஸ்ல ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பலருக்கு இப்ப ப்ரமோஷன் கிடைக்கும். இது ஒரு நல்ல யோகம். கழிவு உறுப்புகளில் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். ஸோ உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கலாம். நீங்க கொடுத்த பணத்தை கைமாத்தாக பணம் தரேன், கைமாத்த நீ போட்டிருக்கிற நகையை கொடு, நான் திரும்ப தரேன் அப்படிலாம் சொல்லி பலர் ஏமாற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். விலை உயர்ந்த நகைகளை அணிஞ்சுண்டு வெளியிடத்துக்கு செல்கிற போது கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் புதனுடைய பார்வை உங்களை மிக பொலிவடைய செய்ய போகிறது. உங்கள் அழகை அதிகரிக்க போகிறது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரப்போகிறது. நிறைய பேருக்கு கல்யாண விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய நல்ல சூழ்நிலை நிலவுகிறது. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன்.
செந்தூர் முருகனை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்துல சந்திரன் தன்னுடைய பயணத்தை துவங்கி லாபஸ்தானத்துல நிறைவு பண்றார். எவ்வளவு அருமையான வாரமா இருக்கும். ரொம்ப பாக்கியமா இருக்க போறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த வாரம் உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் உங்களை காப்பாற்ற போறது. 9ஆம் இடத்துல சந்திர பகவான் வார துவக்க நாள் என்று வருகிறார். 7ஆம் இடத்துல அவருக்கு சாரம் கொடுத்த குரு அவர் உங்களை பார்க்கிறார். ரொம்ப நாளா கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க வீட்டு பிள்ளைகள் இப்ப கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவா. ஏன் எனக்கு லேட் பண்ணிட்டு கல்யாணத்துல உங்க வீட்டு பிள்ளைகள் இப்ப கேட்பா. சோ கல்யாணம் கூடி வர போறது, குடும்பத்துல கெட்டி மேளம் முழங்க போறது. எந்தெந்த குடும்பங்கள்ல உறவினர்கள் சரியில்லாமல் இருந்ததோ, குடும்ப உறுப்பினர்கள்ட்ட சில குடும்பங்கள்ல சந்தோஷம் கிடையாது, சண்டை தான் எப்ப பார்த்தாலும். ஒருத்தரை கண்டா இன்னொருத்தருக்கு பிடிக்காது. நவக்கிரகம், நாங்க நவக்கிரகம் அப்படின்னு ஒண்ணு பார்க்காது, ஒண்ணு பேசாது, நவக்கிரகம் அப்படி இருப்பா. இப்ப அந்த குடும்பங்கள்ல ஒற்றுமை வரப்போறது குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே. உங்களுடைய பண வருமானங்கள் பெருகும், வெளிநாட்டு வருமானம் வரும். 2வது கல்யாணத்துக்கு காத்திருக்கேன் சார், எனக்கு முதல் கல்யாணம் அது விவாகரத்து ஆயிடுத்து, பிரிஞ்சு போயிட்டோம், 2வது கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்கிறோங்கிறவாளுக்கு 2வது திருமணம் கைகூட போறது. உங்களுக்கு எதிரான கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் இப்ப நிவர்த்தியாக போறது, உங்களுக்கு நன்மை நடக்க போறது. வேலை தேடுற யங்ஸ்டர்ஸுக்கு இது நல்ல பீரியடா இருக்கு. கொஞ்சம் உடல்நல பாதிப்புகள் இருக்கு, அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெறும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துடைய முதல் 3 நாட்கள் கொஞ்சம் அமைதியா கழிக்கணும். குறிப்பா 13, 14, 15 தேதிகள்ல ஸ்ரீராம ஜெயம் எழுதணும். ராமபிரானை இந்த நாட்களில் அவருடைய மந்திரம் சொல்லி சொல்லி அவர் கருணை வேண்டும் என்று கேட்பது மிகச் சிறந்தது. யாருக்காவது வாழ்க்கையில ஒரு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னா அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் ராம மந்திரத்தை விடாமல் சொல்வது. அது எந்த ராசிக்காரா வேணா இருக்கட்டும். தொடர்ச்சியா குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு சார், எனக்கு என் பிரச்சனைகள் நீங்கணும், நான் என்ன பண்ணணும், குடும்ப கஷ்டங்கள் என்னால தாங்க முடியலைன்னு நினைக்கிறவா ஸ்ரீராம ஜெயம் எழுத துவங்கணும். தினந்தோறும் நோட்டு போட்டு எழுதிட்டே இருக்கணும். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு டெய்லி 108 முறை எழுதணும். எழுத 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 நம்முடைய பாவங்கள் கரையும், துன்பங்கள் கரையும், குடும்பத்துல சந்தோஷம் வரும். 16ஆம் தேதியிலிருந்து பல நன்மைகள் நடக்க போறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு புதுசா உத்தியோகம் கிடைக்க போறது, எதிர்பார்க்கிற அரசு வேலை கிடைக்க போறது, நல்லா சம்பாத்தியம் அமைய போறது, பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சியும் உங்களுக்கு இந்த வாரம் காத்திருக்கு. படிக்கிற மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கும். பெண்களுக்கு ஒரு யோகமான வாரம் இது. நல்ல வருமானம் பெருகும், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும், நகை நட்டு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முப்பாத்தம்மன். முப்பாத்தம்மனை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்க குரு பகவானுடைய அருள்னால உங்களுக்கு நல்ல வருமானம் பெருக போறது. எவ்வளவோ மருத்துவர்களை பார்த்தும் குழந்தை பாக்கியம் அமையலை அப்படின்னு நினைச்சவாளுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமைய போறது.
ஏற்கனவே கொடுத்திருந்த பணம் வருமா வராதா அப்படிங்கிற கவலையில் இருக்கே, உங்களுக்கு நீங்க கொடுத்த பணம் திரும்ப வரப்போறது. உடல் நலத்துல பேக் பெயின், கழுத்து சம்பந்தமான வலிகள், இடுப்புக்கு கீழே வலிகள், இதெல்லாம் பல மகர ராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கும். செயற்கை முறை கருத்தரித்தல நாடியவாளுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் இப்ப உண்டாகும். இந்த வாரத்துல பிசினஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சியும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. போக்குவரத்து விதிகளை மதிச்சு நடக்கணும். சிலருக்கு போக்குவரத்து துறையினரால், காவல்துறையினரால் ஒரு சிறு ஃபைன் விதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. போக்குவரத்து விதிகளை மதிச்சு நடங்கோ, அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய கம்யூனிகேஷன் மிக கிளாரிட்டியோடு இருக்கட்டும். உங்களுடைய பேச்சு சிலருக்கு கோபத்தை வரவழைக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்க கருத்து கோபத்தை விளைவிக்கலாம். பொதுமக்களை பகைத்துக் கொள்ளக்கூடிய எந்த கருத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வீபதி பிள்ளையார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய வீபதி பிள்ளையாருக்கு, அவருக்கு வீபதியை தலையிலே கூட்டி அந்த வீபதியை எடுத்து நெற்றியிலே பூசிக்கொண்டு, விநாயக பெருமானே உன் அருளுக்காக நான் காத்திருக்கிறேனப்பா அப்படின்னு அவர்கிட்ட நீங்க மனமுருகி வேண்டினால் எல்லா நன்மையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உருவாகும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். யங்ஸ்டர்ஸுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மிடில் ஏஜில் வேலை பறிபோனவாளுக்கும் இந்த வாரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வாரத்துடைய கடைசி 2 நாட்கள் பயணங்களை தவிர்த்திடணும். இந்த 18ஆம் தேதி 19ஆம் தேதி பயணங்களை தவிர்க்கணும். பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும். பயணங்களில் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் கூடுதல் பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கணும். யாருடன் போர் கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னு கம்பன் ராமாயணத்துல சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி யார்த்தையும் சண்டை போடாம இருந்தீங்கன்னா உங்களுடைய புகழ் பெருகும். சண்டை போட்டேன்னா நீங்க சேர்த்து வச்ச அவ்வளவு நல்ல பேரும் கெட்டு போகும். கும்பராசிக்காரர்கள் அதுல எச்சரிக்கையா இருக்கணும். ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கு, அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். சார் எனக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு நெருக்கடியா இருக்கே, வாய் விட்டு என்னால் சொல்லக்கூட கூடாதுங்கிறே, நான் என்ன பண்றதுன்னு பலர் கேட்கிறேன். இந்த நேரத்தில் பொறுமை காத்தல்ங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? நீங்க ஒரு வார்த்தை பேசுறதுனால வேலை விட்டு போயிடுமே. ஸோ வேலையை கவனமா பார்த்துக்கிறதும் கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப அவசியம். புதிய கடன் வாங்காமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ உண்டு. கடன் வாங்க வைக்கும், கடன் வாங்க வைத்து சிக்கல்ல உங்களை மாட்டி விடும். இந்த காலம் அப்படி இருக்கு. கும்பராசிக்கு கடன் வாங்குவதை அறவே தவறுங்கள். பிசினஸ்ல உங்களுடைய பேரம் பேசக்கூடிய தன்மை, வாடிக்கையாளரை கவர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை பெருக போறது. அது பெருகி உங்களுக்கு நல்லா லாபம் தரும். நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை வீரன். மதுரை வீரனை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கடவுள் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் இப்போ ராசியில உட்கார்ந்து இருக்கார். கூடவே ராகு சேர்ந்து இருக்காரு சார். உண்மைதான். தினந்தோறும் முருகப்பெருமானை வழிபடணும். முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வாரத்துல ஏழை எளியோருக்கு நீங்க தான தர்மம் பண்ணணும். குறிப்பாக செந்துவரை, துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த துவரம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் தானமாக கொடுப்பது என்பது மிக நல்லது. சிறுதானியங்களில் உணவு செய்து சாப்பிடுவதும் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய பல பிரச்சனைகள் நீங்கும், கிரக கோளாறுகள் நீங்கும். நவதானியங்களை பயன்படுத்துங்கள் உங்க உணவுல.
ஒரு நவதானிய அடை செய்து சாப்பிடுங்கள், அவ்வளவு நன்மைகள் உருவாகும். புதுசா வீடு மனை வாங்குற யோகம் பலருக்கு இப்ப வரப்போறது. அப்படி வந்துடுதே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படக்கூடிய அதே நேரத்தில் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். லீகல் ஒப்பீனியன் வாங்காம எதுலையும் இறங்காதீங்க. தந்தை வர்க்கத்தாருடைய உடல் நலத்தில் சில இடங்கள்ல சில பாதிப்புகள் இருக்கலாம். பினான்சியலா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும், வேலை மாற்றங்கள் அமையும், பிசினஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சி வரும், கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வருமானம் பெருகும், உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பா பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன்கோவில் சங்கரநயினார். அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொன்ன கோவில் இல்லையா அந்த கோவில். அந்த கோவில்ல போய் சங்கரநயினார் கோவில நீங்க வழிபாடு செய்யுங்க, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உருவாகும். எனதருமை நேயர்களே, இந்த பதிவில் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் சார், உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறவா இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். நேர்லேயோ அலைபேசி மூலமாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. முறைப்படியாக முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, வாஸ்துவோ நியூமராலஜியோ, சுப முகூர்த்தம் முடிக்கணுமோ, திருமண பொருத்தம் பார்க்கணுமோ, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது எங்கள் ஆஃபீஸில் எங்கேஜாக இருக்குது ஃபோன் அப்படின்னு சொன்னால் இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும், இதே அலைபேசி எண் தான். இந்த எண்ணில் உங்களுடைய பேரும் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஊரையும் குறிப்பிடுங்கோ. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவா. உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.